அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 படங்களோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்று மார்கன், இன்னொரு படம் லவ் மேரேஜ். ஃபஸ்ட்டு மார்கன் படத்தோட ரிவ்யூ பார்த்துருவோம். மார்கன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் ஒரு படம் ஃப்ளாப் ஆகிட்டாலே அடுத்த படம் கம்பேக் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து உருவாயிருச்சு. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ ஒரு 4-5 படம் அந்த ஃப்ளாப் கொடுத்தாலும் மறுபடியும் அவங்க வந்து நார்மலாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த டைமில் இருந்த ஆடியன்ஸ் வேறு, அதே மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வேறு. ஸோ இப்போது கம்பேக் அப்படிங்கிறது ஒரு தார்மீக மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்னையில் ஒரு குப்பை தொட்டியில் ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது. அது ஒரு கருப்பான நிலையில் உடல் மாறி இறந்து கிடக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பாம்பேயில் இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனிக்கு தெரிய வருது. ஸோ அவர் வந்து இதே மாதிரியான பேட்டர்னில் அவங்க மகளை வந்து பறி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால இந்த ஒரு இதனால் வந்து விலகி இருந்த மனுஷன் திரும்பி வராரு பதறிடுச்சு. வந்ததுக்கப்புறம் யார் கொலை பண்ணுறா, இந்த பேட்டர்ன் யார் கொலை பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத அந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. ஓரளவுக்கு ஓகேவான டீசெண்டான வாட்சர் மூவியாக தான் அந்த படம் வந்து அமைஞ்சிருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டல்லாக போயிருந்தாலும் கிளைமேக்ஸில் நம்மளை தூக்கி நிறுத்தினாங்க அப்படி சொல்லணும். ஸோ இந்த படம் பெரிய அளவுக்கு பேசப்படுறதுனால கடைசியாக வந்த விஜய் ஆண்டனி படங்களில் இந்த படம் ஒரு ஓகேவான படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த படம் தேட்டரில் இந்த வீக்கெண்டில் அவைலபிளாக இருக்குது. பார்க்க நினைக்கிறோம், பாருங்கள். ஓகே, அப்புறம் ரெண்டாவது படம் பார்த்துடலாம். லவ் மேரேஜ். இந்த படம் பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்களுக்கு கம்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஒரு டீசெண்டான வாட்சர் மூவியாக அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி ஃபீல் குட் மூவியாகவும் அமைஞ்சிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கும். லவ் மேரேஜ் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வயசான விக்ரம் அவர்களுக்கு கல்யாணமாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவரை வந்து கல்யாணம் பண்ணியே வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஸோ அங்கே போன இடத்துல வந்து லாக்டவுனால் அந்த ஃபேமிலி பொண்ணு வீட்டில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கதைகள் நகருது, விக்ரம் பிரபு அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணாரா, இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்க நினைக்கிறோம், பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ரிவ்யூவில் எந்த படம் வந்து உங்களுக்கு பார்க்கணும் தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.